சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. என்னடி இது இப்படி ஆயி போச்சு? அவளை பொங்கல் வைக்க விடாம பண்ணலாம்னு பார்த்தா இந்த தாத்தா வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டாரு. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அதுக்காக நம்ம விட்டுற முடியுமா? ஆமாக்கா, இன்னைக்கு அவளை பொங்கல் வைக்கிறதுக்கு விட்டுறவே கூடாது. என்ன பண்ணலாம்? என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமா என்ன வேணாலும் பண்ணலாம். பேசாம அவளை பொங்கல் வைக்க விடாம அவ பானையை உடைச்சிடலாமா? கண்டிப்பா. அவ பொங்க பானைய நாம உடைச்சா தாத்தா வந்து நம்ம மண்டைய உடைப்பாரு. பரவாயில்லையா? சரி, நாமே உடைக்கணும். அதுக்குன்னு ஒரு ஆள் செட் பண்ணா? ரூபினி நடிக்கிறவங்க குரூப்ல இருந்து ஒரு ஆளை செட் பண்ணலாம்னு சொல்றியா? எதுக்கு ஆள் செட் பண்ணோம்? அதானே, நாம எதுக்கு ஆள் செட் பண்ணணும்? அதான் நம்ம கிட்டயே ஒரு ஆள் இருக்கே. என்ன சொல்றீங்க? அப்பா, நம்ம வீட்ல ஒரு பிரச்சனைனா அது சரி பண்றதுக்கு முதல்ல வந்து நிக்கிற ஆள் யாரு? யாரு? நீங்க தான்ப்பா. நானா? ஆமா, நீங்களே தான். ஆமாப்பா, அந்த நர்மதாவை பொங்கல் வைக்க விடாம பண்ணணும். அதுக்கு அவ பொங்க பானைய உடைக்கணும். எது? நான் போய் உடைக்கணுமா? இல்லப்பா, நீங்க அதுக்குன்னு ஒரு ஆளை செட் பண்ணுங்க. ஆனா நம்ம தான் பண்ணணும் தெரியக்கூடாது. எப்படியோ உங்க தாத்தா மூலியமா எனக்கு பால் ஊத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்பா, பால் ஊத்தணும்னு சொன்னதும் தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம பால்கார துரைராசு அவன் வீட்டுக்கே ஒழுங்கா பால் ஊத்த மாட்டான். சரக்கு அடிச்சுட்டு மட்டை ஆயிடுவான். இல்லப்பா, அவருக்கு 2 பொண்டாட்டி இருக்காங்கல்ல. ஆமா, அது அவன் குடுப்பன. அவங்க 2 பேருக்கும் போன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. வர சொல்லி? அவங்க 2 பேரையும் வர சொல்லி ஈகோ கிளாஷ் மாதிரி பிளான் பண்ணி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அந்த சண்டையில நர்மதாவோட பானை உடையற மாதிரி பிளான் பண்ணு. என்னப்பா யோசிக்கிற? இல்ல, அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே. இது ரொம்ப கம்மி. இந்தா. ஓகே, பணம் வந்துருச்சு. பாக்கியை நான் பாத்துக்கிறேன். உன் போன் கொடு. அதுவுமா? இந்தா. என்ன தண்ணி பிடிக்க வந்தீங்களா? இல்ல, தவளை பிடிக்க வந்தேன். அந்த தவளைக்கு எத்தனை காலு? கால் 4 தான், ஆனா காது 1. ஒரு காதா? ஏன்? ஆமா, ஓங்கி அரைஞ்சா ஒரு பக்கம் கேட்காது பாரு, அதனால தான். ஓ சரி, நீங்க தண்ணி எடுத்துட்டு போங்க, நானும் தண்ணி எடுத்துட்டு போறேன். ஹேய், பாத்து. தேங்க்ஸ். பாத்து, விட்டுருந்தா சொல்றதுக்கு நீ இருந்திருக்க மாட்ட. அக்கா, இன்னைக்கு எல்லாரும் பொங்க வைக்க வந்திருக்காங்க. நாம மட்டும் தான் பானையை உடைக்க வந்திருக்கோம். பானையை உடைக்கிறோம் இல்ல, பானைக்காரி மண்டைய உடைக்கிறோம். வா. அதேதான்க்கா. என்ன சுஷீலா இவ்வளவு நேரம்? வர வேணாமா? சரி, நீங்க உடைக்க வேண்டிய பொங்க பானை இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் இருக்கிறது எங்க பொங்க பானை. புரிஞ்சுதா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, சோழிய முடிச்சிடுறேன். பேமெண்ட் முடிச்சிட்டு வாங்கிக்கோங்களேன். மறந்துடாதீங்க, சக்காலத்தி சண்டை மாதிரி பில்டப் பண்ணி இந்த பானையை உடைக்கணும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், கடுகளவு கூட நம்ம பிளான் வெளியில தெரியக்கூடாது. நான் முதல்ல உள்ள போறேன், அதுக்கப்புறம் நீங்க புந்துருங்க. ஜாக்கிரதை. இன்னும் கொஞ்ச நேரத்துல
அவங்க பானை உடைய போகுதுன்னு கூட தெரியாம எவ்வளவு இன்ட்ரெஸ்டா பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க பாரு. பொங்கல் பொங்கி வரப்ப அதை போடு. சரிங்க ஆண்டி. நில்றி. டேய், என் புருஷன் பேருக்கு தான் முதல்ல அர்ச்சனை பண்ணோம். இல்ல என் புருஷனுக்கு தான் பண்ணணும். நான் தாண்டி மூத்தவ. ஆனா முதல்ல என்ன தானே கல்யாணம் பண்ணாரு? முதல்ல யாருக்கு குழந்தை கொடுத்தாரு? டேய், அவரே எனக்கு குழந்தை மாதிரி தாண்டி. எது டியா ஒண்ணு? சொல்லு பரிமளா. அம்மா, நானும் உங்க மருமக நர்மதாவும் கோயிலுக்கு வந்திருக்கோம்மா. சரி, உங்க மருமக கையால பொங்கல் வைக்கலான்னு வந்தா இங்க ஏகப்பட்ட பிரச்சனைமா. யாரு அங்க என்ன பிரச்சனை பண்றாங்க? அம்மா, நம்ம பால்காரர் துரராசுல ஆ, அவனோட 2 பொண்டாட்டிங்களும் இங்க வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்கம்மா. என்னால அவங்கள சமாளிக்கவே முடியலம்மா. அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு நம்ம பொங்க பானையை உடைச்சிருவாங்க போல இருக்குமா. ஐயோ. அம்மா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலம்மா. உங்க மருமக ஆசை ஆசையா பொங்க வைக்க வந்துச்சு. வெளியூர்ல இருந்து வந்திருக்க பொண்ணு, அதுக்கு யாரு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? நானும் என் புருஷனும் துரராசு குடும்பத்தை எதுக்க முடியுமா? நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்க இப்ப உடனே கிளம்பி வரோம். நர்மதாவை பயப்படாம இருக்க சொல்லு. சரிங்கம்மா. என்னம்மா, என்னாச்சு? நம்ம நர்மதா பொங்கல் வைக்கணும்னு கோயிலுக்கு போயிருந்தாலும் அங்க அந்த பால்காரன் துரராசு பொண்டாட்டிங்க தகராறு பண்றாளுங்களாம். ஏன், அவங்களுக்கு என்ன பிரச்சனையா? வெளியூர்கார பொண்ணு நினைச்சிருப்பாங்க. இதுக்காக தான் கூடிய சீக்கிரமே பரிசத்தை போட்டு நிச்சயம் பண்ணி வைக்கணும்னு சொல்றது. நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன். நீதான் அந்த பரிமளத்துக்கிட்ட பணத்தை கொடுத்து ஏதோ ஏற்பாடு பண்றேன்னு சொன்ன. ஆனா எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. நானும் விரட்டி கேட்டுட்டு தாங்க இருக்கேன். ஆனா அவ நல்ல நேரம் கூடி வரணும்ல சொல்றா. இப்பெல்லாம் இது பேசுறதுக்கு நேரமா? அங்க என்ன பிரச்சனை தெரியல, வாங்க போலாம்.